நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் இந்த லாக்டவுனில் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பொதுநலன் கருதி இன்டர்நெட் யூசேஜ் லிமிட்டடாக இருக்கணும்னு லாஸ்ட் 3 வீக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இந்த வீக் வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கான காரணம் எனக்குள்ளே தோன்றின ஒரு கேள்வி தான். இந்த மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷனில் தினக்கூலி வாங்குறவங்களும் ரீட்டைல் ஷாப் ஓனர்ஸும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் என்பது தான். நான் பேசிவ் இன்கம் ஜெனரேஷன் பற்றியும் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியும் தெரிஞ்சுக்க வேணும்னு வலியுறுத்துக்கான காரணமும் இந்த மாதிரி சூழ்நிலையில் மக்கள் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் மாட்டிக்க கூடாது என்பதுக்காக தான். இந்த வீடியோவில் எப்படி வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலான்ற முறையை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். அது என்ன இன்கம் ஸ்ட்ரீமிங் மெத்தட்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் ஆனு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுசாக பாருங்கள். பிகாஸ் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிவ் இன்கம் ஜெனரேஷன் மெத்தடை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரைட், இப்போ நான் சொல்ல போகிறது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஹோல்ட் ஆன், மறுபடியும் சொல்கிறேன். இங்கே நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்ட்ரடக்ஷனை பற்றி சொல்லி போர் அடிக்க போகிறதில்ல. ஆனால் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக தரப்போகிறேன். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன என்பதை தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றிய ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றிய ஒரு ஷார்ட் சம்மரி. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இன்னொரு பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஓனர்ஸோட இணைந்து கொண்டு அவரோட ப்ராடக்டை நீங்கள் அட்வர்டைஸ் செய்து உங்களோட மார்க்கெட்டிங் மூலமாக மற்றவங்க அவரோட ப்ராடக்ட் வாங்குறதுனால அவர்களுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகும், உங்களுக்கும் உங்களுடைய கமிஷன் அமௌண்ட் கிடைச்சிடும். கமிஷன் சொல்லும் பொழுது இங்கே நான் 10 ரூபாய் 20 ரூபாய் பற்றி பேசலை. நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் ரீச் பண்ணுறதுக்காக ஹை டாலர்ஸ் ரேஞ்சில் கமிஷன் தரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. யூ கேன் ஆல்சோ வாட்ச் ஹை டிக்கெட் க்ளோசிங் வீடியோ. இதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மார்க்கெட்டிங் செய்யலாம். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். முதல்ல உங்களை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கம்பெனியோட அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஆகணும்னா அந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்ற ப்ராடக்ட் ஓனர்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டரை ஆன்போர்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய மார்க்கெட் பிளேசஸில் தன்னோட ப்ராடக்டை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதில் ரொம்பவே பாப்புலரான மார்க்கெட் பிளேஸ் தான் கிளிக் பேங்க். ₹1 கூட செலவில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு 3 சிம்பிள் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை நீங்கள் உடனே தொடங்கிடலாம். கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் மட்டும் போதும். அந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபைண்டிங் யுவர் நிஷ். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட், அதுவும் ஃப்ரீ தான். உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான டிராஃபிக், இதுக்கும் எந்த செலவும் இல்லை. முதல்ல நிஷ்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ அதை உபயோகிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க தான் நிஷ் ஆடியன்ஸ். ஒரு சில நிஷ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஃபேஷன் அண்ட் க்ளோத்திங், ஷேர் மார்க்கெட், சாஃப்ட்வேர்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அவ்வளோவா ஃபேஷன் அண்ட் க்ளோத்திங்கில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் ஐ எம் அ ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஏதாவது புக்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலோ உடனே வாங்க பார்ப்பேன். ஸோ நீங்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஏதாவது ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சா என்ன மாதிரி ஆட்கள் தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்? ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேட்டகரி தான் உங்களுடைய நிஷ். இப்போ கிளிக் பேங்க்ல போயிட்டு உங்களோட நீஷை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் கிளிக் பேங்கோட ஹோம் பேஜ். லெஃப்ட் ஹேண்ட் சைட் நிஷ் கேட்டகரிஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுவும் ஃப்ரீ தான். உங்களோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸை கிளிக் செய்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது சைடில் இருக்கிற கேட்டகரிஸில் ஏதாவது கிளிக் பண்ணால் அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை கிளிக் பண்ண உடனே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. ஒரு டிப் தரேனுங்க. அதிக விலையில் விற்கிற ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணாமல் அதிகமாக விற்கிற ப்ராடக்டை மார்க்கெட்டிங் செய்தால் லாங் டேர்மில் நிறைய சம்பாதிக்கலாம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதிக விலையில் விற்கிற ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணாமல் அதிகமாக விற்கிற ப்ராடக்டை மார்க்கெட்டிங் செய்தால் நிறைய சம்பாதிக்கலாம். அதிகமாக விற்கிற ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கிராவிட்டின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது என்னன்னா எவ்வளவு பேர் லாஸ்ட் 12 வீக்ஸில் இந்த ப்ராடக்டை விற்றுருக்காங்க என்பதை குறிக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்டை 25 பேர்கிட்ட விற்றுருக்காங்க. இப்படி கிராவிட்டி அதிகமாக இருக்கிற ப்ராடக்டை சூஸ் செய்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்கிற ப்ரொமோட் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களோட அஃபிலியேட் லிங்க் கிரியேட் ஆகும். அதை காப்பி செய்து எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணி ஸ்பேம் பண்ணுவாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸில் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறதுக்கும் இதான் காரணம். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வரேன், கவனமாக பார்த்துட்டு வாங்க. எல்லா ப்ராடக்ட்லேயும் மோஸ்ட்லி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் பேஜ் இருக்கும். இது அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. அங்கே அவங்களோட பேனர்ஸ், பிக்சர்ஸ் எல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டு ப்ரொமோட் தேர் ப்ராடக்ட். உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட் அஃபிலியேட் பேஜை பார்ப்போம்.
இங்க சைட்ல அவங்க ப்ரொமோட் பண்றதுக்காகவே நிறைய மெட்டீரியல்ஸ் தந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைமல்டேனியஸ்லி உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் உங்க ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்றதுக்காக. பெக்ஸ் போன்ற சைட்ல நீங்க ஃப்ரீயாவே உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட் பில்டர் சைட் மூலமா ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிடலாம். அவங்களே டுட்டோரியல் வீடியோஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்க சைட்ல நீங்க பிளாகை கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் நல்லா இருக்குன்னா நீங்களே சொந்தமா பிளாக் எழுதலாம். நீங்க பிளாக் எழுதுறதா இருந்தா 3 விஷயம் நீங்க கவர் பண்ணணும். ஹூக், சொல்யூஷன் அண்ட் க்ளோஸ். ஹூக் அப்படின்னா மக்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பத்தி பேசணும். பிளாக் படிக்க ஆரம்பிக்கும் போதே மக்களுக்கு மேலும் தொடர்ந்து படிக்கிறதுக்கு கியூரியாசிட்டி ஏற்படுத்தணும். நெக்ஸ்ட், எந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்றீங்களோ அதனால தான் சொல்யூஷன் தர முடியும் என்பதை விவரிக்கணும். ஃபைனலா உங்களோட அஃபிலியேட் லிங்கை போஸ்ட் பண்ணணும். அதை வெளிப்படையா போடக்கூடாது, ஹைப்பர் லிங்க்ல போடணும். உதாரணத்துக்கு, கிளிக் ஹியர் டு கெட் த ப்ராடக்ட் என்ற ஸ்டேட்மெண்ட்ல உங்களோட அஃபிலியேட் லிங்கை ஹைப்பர் லிங்கா போஸ்ட் பண்ணணும். உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பேங்க் வெப்சைட் மூலமா ப்ராடக்டோட ப்ரோமோட் பட்டனை கிளிக் பண்ணா உடனே கிடைச்சிடும். ரீடர்ஸ் உங்க பிளாகை படிச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க ப்ராடக்டை வாங்கினா உங்களுக்கான கமிஷனை நீங்க பெற முடியும். சப்போஸ் உங்களுக்கு பிளாக் எல்லாம் எழுத வராதுன்னு நினைச்சீங்கன்னா கூகுளில் உங்க நிஷ் டாபிக்கை பத்தி ப்ரௌஸ் பண்ணா நிறைய வரும். நம்மளோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான ஆர்டிகளை ஒன்று எடுத்து உங்க பிளாக்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், அந்த ஆத்தருக்கு நீங்க கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பிளாக் எண்டிங்ல சோர்ஸ்னு போட்டுட்டு எந்த வெப்சைட்ல இருந்து ஆர்டிகளை நீங்க எடுத்தீங்களோ அந்த லிங்கை போஸ்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க அஃபிலியேட் பேஜ்ல இருந்து உங்க ப்ரொமோஷனுக்கு தேவையான இமேஜஸ், பேனர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம், டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த இமேஜஸை உங்க பிளாக் போஸ்ட்ல இன்சர்ட் பண்ணி ரீடர்ஸ்க்கு கலர்ஃபுல்லான மெசேஜை பாஸ் பண்ணவும் முடியும். உங்க ப்ராடக்டை மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியும். இப்போ 3வது ஸ்டெப், உங்களுக்கு தேவையான டிராஃபிக் சோர்சஸ். நீங்க எவ்வளவு பிளாக் கிரியேட் பண்ணாலும் அதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க அஃபிலியேட் ப்ராடக்டை சேல் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க தான் டிராஃபிக் உருவாக்கணும். 3 விதமான ஃப்ரீ டிராஃபிக் சோர்ஸஸ் பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஃபோரம்ஸ், பிளாக்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ் அண்ட் பேஜஸ். உங்க நீஷ் மார்க்கெட் சம்பந்தமான ஃபோரம்ஸ் பேஜ்ல போயிட்டு நீங்க போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட ஃபோரம் குரூப்ஸ் இருக்கு, லைக் bodybuilding.com. இந்த ஃபோரம் பேஜ்ல ஒரு த்ரெட் ஓபன் பண்ணிட்டு உங்க பிளாக் லிங்கை போஸ்ட் பண்ணலாம். நீங்க ஓபன் பண்ண த்ரெட்டுக்கு நல்ல வரவேற்பு இருந்தா மக்கள் எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்து காண்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கூகுள் லிஸ்டிங்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து உங்க பிளாக் போஸ்டுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் உருவாகும். அடுத்த டிராஃபிக் சோர்ஸ், மற்ற பிளாக்ல போயிட்டு கமெண்ட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு, பெஸ்ட் வே டு ரெடியூஸ் பாடி ஃபேட் பிளாக் அப்படின்னு சர்ச் பண்ணா அதுல வருகிற டாப் பிளாக்ஸ் உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்க பிளாக் போஸ்ட் லிங்கை போஸ்ட் பண்ணலாம். யூ கேன் பிளே வித் இட். கூகுளில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பப்ளிஷ் பண்ண பிளாக்ஸை கண்டுபிடிச்சு கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக பப்ளிஷ் பண்ண பிளாகுக்கு நிறைய டிராஃபிக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3வது டிராஃபிக் சோர்ஸ், ஃபேஸ்புக்கில் இருக்கிற குரூப்ஸ் அண்ட் பேஜஸ். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதிக மெம்பர்ஸ்க்கு இருக்கிற குரூப்பை ஜாயின் பண்ணி உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேலையை ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை தொடர்ச்சியாக செய்யாமல் கைவிடுறதுக்கான காரணம் அது எப்படி கரெக்டான மெத்தடில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான். இந்த வீடியோவில் நீங்கள் ஆரம்பத்துல இருந்து எப்படி ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது, நீஷ் ஆடியன்ஸை எப்படி ரீச் அவுட் பண்ணுறது, எப்படி டிராஃபிக் கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ கோச்வர்சிட்டியோட கால் டு ஆக்ஷன். ஃபர்ஸ்ட், கிளிக் பேங்க்ல சைன் அப் பண்ணுங்க. உங்கள் நீஷ் மார்க்கெட் என்ன மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளாக் வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. ஃபிக்ஸ் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதில் ஜாயின் பண்ணி உங்களோட கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஃபைனலாக உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிரியேட் பண்ணுங்க. உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணுற ப்ராடக்ட் பிடிச்சிருந்து உங்கள் பிளாக் போஸ்ட்ல நீங்கள் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் செய்து வாங்கினாங்கன்னா உங்களோட கமிஷன் அமௌண்ட்டை நீங்கள் பெறலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேஷன் மெத்தட். ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களோட வெப்சைட்க்கு யாராவது வந்து உங்கள் பிளாகை படித்து பார்க்கலாம். எப்போ எல்லாம் உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகுதோ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். வெறும் ஒரு ப்ராடக்டோட மட்டும் நிறுத்திக்காம நிறைய ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் நிஷஸை பற்றி உங்கள் பிளாக்ல போஸ்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கும் சரி, ப்ராடக்ட் ஓனருக்கும் சரி வின்-வின் சுச்சுவேஷனாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கும்போது யாராவது என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் பந்தாவா நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லிக்கலாம். மற்றவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டிங் செய்து பணம் பெறலான்னா அப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் ஓனராக இருந்தால் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நிறைய வீடியோஸில் எம்பசைஸ் பண்ணியிருப்பேன். எப்படி ஒரு ப்ராடக்ட் ஓனர் ஆகலாம், என்ன மாதிரி ஐடியாஸ் கிரியேட் பண்ணலாம், பிறகு மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் தொடர்ந்து இந்த கமல் கோச்சர்சிட்டி சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே வருகிறேன். உங்களுக்கு என்னோட கண்டென்ட்ஸ் உங்கள் ஃபீல்டில் வந்து சேரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Hope you like this video. This is Kamal signing off. Stay safe, stay healthy.